ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இப்போ இன்ஸ்டால் நேற்று நைட்டு வீடியோ பார்த்துட்டு கோபாலகிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு ஒரு 31 வயசுங்க அவருக்கு. லாரி டிரைவராக இருக்காங்களாமா. ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டு நைட் வந்து ஒரு 10:30 மணி இருக்கும். ஸோ மிஸ்டு கால் தான் விட்டார். அதாவது என்னென்னா, அவருக்கு நான் மறுபடியும் கூப்பிட்டு பேசிட்டேன். பேசுனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் சாரிங்க சார் இந்த நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஸோ நான் வந்து உங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டு காலையில் கூப்பிடலான்றதை மிஸ்டு கால் விட்டேன். பட் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க சார் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் எவ்வளோ பிளான் போடுறதெல்லாம் கேட்டார். அவர் ஏஜுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 6 வயசு பையன் ஒன்று, 2.5 வயசு குழந்தை ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு எந்த பிளான் போட்டால் சூட் ஆகும் சார் சொல்லி சொன்னார். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கங்கே போயிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்கள் பேரில் போட்டிங்கன்னா சப்போஸ் நமக்கு ஏதோ ஒரு ஆகிற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஒரு ஃபண்டு மாதிரியும் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் உங்கள் வீடியோவில் நீங்கள் அதான் சொல்லியிருக்கீங்க, எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் நல்லா தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன். நீங்கள் எது இன்னும் பார்த்து எனக்கு தகுந்த பிளான் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிளானே நான் போட்டுக்கிறேன். நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். ஸோ எவ்வளோ கட்ட முடியும் சார் சொல்லி கேட்டேன் மாதம். அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஒரு 2000 2500 சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் வந்து ஒரு 2400 அந்த ரேஞ்ச் சொன்னேன். அப்புறம் அவர் என்ன, சரி இன்னும் கூட கம்மியாக கூட சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லி சொன்னார். ஒரு 2106 வந்துச்சுங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம கட்ட முடிகிற அளவுக்கு தானே பாலிசி போடணும். 2106 கட்டி ஒரு 13 லட்சம் 14 லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி ஒரு பிளான் சொன்னேன். அப்புறம் அது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி டீட்டெயில் காலையில் அமுச்சுட்றேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ காலையில் 6:30 மணிக்கு அமுச்சுட்டார் டீட்டெயில். அவருக்கு இன்னொரு ½ hour to 1 hour ப்ரொசீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இந்த டைம் எனக்கு கூப்பிட்டு ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா, இதுதான் வேணுங்க சார் மெயின். ஒரு நல்ல ஏஜென்ட் கழக இதுதான். ஏன்னா ஒரு சில பேர் ஃபோன் பேசினாலே பார்த்தீங்கன்னா சிடுன்னு வருவாங்க. பட் நீங்கள் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் பேசுகிற அப்ரோச்சே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டேன். வீடியோவில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதில் பேசுகிறீங்க நம்மக்கிட்ட. ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிடுன்னு வருவாங்க. பேசுகிறதுக்கு கூட அவங்க வந்து ரொம்ப தயங்குவாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன், இப்போ பேசுகிறேன், காலையில் பேசுகிறேன், இந்த டைம் ஃபோன் பண்ணதையும் சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த டைமே எனக்கு கூப்பிட்டு நான் மிஸ்டு கால் விட்டதுக்கு எனக்கு கூப்பிட்டு பேசுகிறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எனக்கு வேணும். உங்கள் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இன்னும் 4-5 பேரை கூட உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் நல்லா தானே பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசினார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்ன சொல்கிறேன்னா, வீடியோ பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எனக்கு கூப்பிடலாம். எந்த டைம்னாலும் எனக்கு கூப்பிடலாம். நான் உங்களுக்காக சர்வீஸ் பண்ணி தரேன். எனக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 11:30 நைட்டு 12 மணி வரைக்கும் போட்டு தரேன். ஒரு சில பேர் ஒர்க் போவாங்க, போயிட்டு நைட்டுக்கு மேலே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரீ டைமில் தான் நம்மளும் பாலிசி போட்டு தந்துட்டுருக்கோம். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு சில ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பாலிசி போடாமல் வீடியோ காட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பாலிசி போட்டு வந்து இது என்ன பாலிசி பார்த்து சொல்லுங்கள் தம்பின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு சில ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறது இல்லை, மறுபடியும் நீங்களே பார்த்து சொல்லுங்கள்டா. அதுக்கு முன்கூட்டியே எங்கிட்டே வந்துருந்தால் நானே பெஸ்ட்டு பிளான் போட்டு கொடுத்து உங்களுக்கு எது தேவையோ அந்த பிளானை போட்டு கொடுத்துருவேன். என்னன்னா மாதம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் அமௌண்ட் எடுக்க போகிறாங்க. மெச்சூரிட்டி ஆச்சுனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆக போகுது. நீங்கள் உங்களை போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஸோ என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். பர்டிகுலர் லேடிஸ்லாம் நிறைய பேர் நம்ம கால் பண்ணி பாலிசி போட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எந்த டைம்னாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். நன்றி, வணக்கம்.